வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டுக்குடல் ரொம்ப பிடிக்குமா? ஆனால் உங்களுக்கு இந்த ஆட்டுக்குடலை எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாதா? ஆட்டுக்குடல் உடலுக்கு ரொம்ப நல்லது. இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்கு. ஆட்டுக்குடலை கொண்டு கிரேவி, குழம்பு, வறுவல் அப்படின்ட்டு செஞ்சு சாப்பிடலாம். நீங்க சாதத்தோட இல்லைனா இட்லி, தோசையோட சாப்பிட நினைச்சா ஆட்டுக்குடல் கிரேவி அல்லது குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் உங்களுக்கு செட்டிநாடு சமையல் பிடிக்குமானால், செட்டிநாடு ஸ்டைல்ல ஆட்டுக்குடல் கிரேவிய ட்ரை பண்ணுங்க. இந்த குடல் கிரேவி செய்யறதுக்கு மிகவும் சுலபமாகவும், வீடே மணக்கும் அளவுக்கும் சுவையோடும் இருக்கும். அது மட்டும் இல்லாம, இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டைப்ல செஞ்சா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எந்த டைப்புன்னு கேட்குறீங்களா? இப்ப நான் சொல்லப் போறேனே இதுல தான். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆட்டுக்குடல் 1, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பட்டை 3, அன்னாச்சிப்பூ 1, ஏலக்காய் 2, கிராம்பு 4, கருவேப்பிலை சிறிது, வெங்காயம் 3 பொடியாக நறுக்கியது, தக்காளி 2 பொடியாக நறுக்கியது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், செட்டிநாடு சிக்கன் மட்டன் மசாலா 3 டேபிள் ஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், தண்ணீர் 2 டம்ளர், கொத்தமல்லி சிறிது. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஆட்டுக்குடலை சுடு தண்ணியில் மஞ்சள் மற்றும் உப்பு இதை போட்டு 3லிருந்து 4 முறை நல்லா அலசிக்கோங்க. இந்த சுட தண்ணியில் இதை அலசும் போதே அது மேலே இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள்லாம் அப்படியே வந்துடும். அதனால் சுத்தமாயிடும், க்ளீன் ஆகிடும். அப்படி அலசும் போது அது மேலே இருக்கக்கூடிய தோல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீக்கிட்டே வாங்க. அந்த தோலில் தான் நொர நொரன்னு இருக்கும். அந்த தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி க்ளீன் பண்ணிகிட்டே வாங்க. ஹாட் வாட்டர் இதெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும். ஏன்னா 3-4 டைம்ஸ் நம்ம அலசுறோம் பார்த்தீங்களா சுட தண்ணியில். அப்போ இதெல்லாம் அப்படியே பிச்சுட்டு வந்துடும். நீங்கள் இந்த குடலை பெருசாக இருக்கும், அதனால் இதை சிறுவ அரிஞ்சிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி சூடானதுக்கப்புறம் பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மணம் வரும் வரைக்கும் தாளிச்சுக்கோங்க. நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கிய தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மென்மையாகும் வரைக்கும் அப்படியே வதக்கிக்கோங்க. இந்த வதக்கிறதெல்லாம் டேஸ்ட்டே இருக்குது. நான் அடிக்கடி இந்த ஃபுட் ரெசிபி சொல்லும்போது சொல்லுவேன், நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். ஒன்றும் பாதியமாக வதக்காமல் நல்ல கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அதில் செட்டிநாடு சிக்கன் மட்டன் மசாலாவை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து மறுபடியும் கிளறிக்கோங்க. கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணி வச்சுருக்கோமே இந்த ஆட்டுக்குடலை சேர்த்து நல்லா ஒன்று சேர வரைக்கும் எல்லாம் இந்த நம்ம வதக்கிட்டு இருக்கோமே இந்த பொருட்கள், இந்த ஆட்டுக்குடல் இதெல்லாத்தையும் நல்லா அப்படியே பிரட்டிக்கிட்டே வாங்க. 5 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு 8லிருந்து 9 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. விசில் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்துட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்புலேயே கொதிக்க விட்டுட்டே வாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிச்சாலே போதும். அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு கிளறி இறக்குனா சுவையான செட்டிநாடு ஆட்டுக்குடல் கிரேவி தயாராக இருக்குது. இதில் செட்டிநாடு மசாலாலாம் போட்டிருக்கலாம். ஸோ நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். வல்லவன் உங்களில் ஒருவன்.